Taste the Daily. சென்னை மதுரவாயலில் உள்ள சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, வணிக வளாகங்களில் திடீர் சோதனைக்கு சென்ற மாநகராட்சி அதிகாரிகள் மீது சந்தேகமடைந்த வியாபாரிகள் அவர்களை சிறைபிடித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது. இது தொடர்பான விரிவான விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ஜெய்ஹரிஷ். ஜெய்ஹரிஷ், என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. சென்னை மதுரை மாநகராட்சி கண்காணிப்பு குழு அதிகாரிகளை சிறைப்பிடித்து வியாபாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. போலி அதிகாரிகள் என வியாபாரிகளை சிறைப்பிடித்து அடையாள அட்டையை சோதனை செய்தும் பின்னர் அவர்களிடம் முறையான ஆவணங்களை கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சென்னை மாநகராட்சி கண்காணிப்பு குழு அதிகாரிகள் மதுரை வாயில் பகுதியில் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இன்று கிறிஸ்துமஸ் விடுமுறை என்பதாலும் வியாபாரம் சூடு பிடிக்க என்பதாலும் இந்த பேக்கரி மற்றும் சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட கடைகளில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்த வியாபாரிகளை குறிவைத்து இந்த சோதனையில் இந்த அதிகாரிகள் ஈடுபட்டு அவரிடம் பணம் வசூலித்ததாகவும் சொல்லப்படுகிறது. சூப்பர் மார்க்கெட், மளிகை கடை, வணிக வளாகங்கள் மக்கும் குப்பை, மக்காத குப்பை தரம் பிரிப்பதில் என 2000 முதல் 10,000 வரை அபராதம் கேட்டதால் ஆத்திரமடைந்த அதிகாரிகள் வியாபார நாட்களில் இது போன்ற தொந்தரவுகளில் ஈடுபடுவதால் கடும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக மன உளைச்சல் அதிகாரியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் அதிகாலை 9 மணி முதல் தொடங்கி சுமார் 11 மணி வரை அவர்களை சிறைப்பிடித்து 2 மணி நேரத்திற்கு மேலாக அதிகாரிகளை சிறைப்பிடித்து ஒரே இடத்தில் வைத்ததால் இந்த பகுதியை பரபரப்பான சூழ்நிலைக்கு மேலும் இந்த பகுதிக்கு வந்த மதுரவாயில் போலீசார் அவர்களிடம் போராட்டத்தில் ஈடுபட்ட வியாபாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி அதிகாரிகளை மீட்டு இங்கிருந்து அனுப்பி வைத்தனர். காரில் ஏறி செல்ல முயன்ற அதிகாரிகளை தடுத்து நிறுத்தியும் அடையாள அட்டை சோதனை செய்த வியாபாரிகள் இந்த பகுதி பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. மாநகராட்சி அதிகாரி என தெரிய வந்தும் அடிக்கடி சோதனை என்ற பெயரில் அபராதம் விதிப்பதாகவும் புகார் தெரிவித்தனர். மேலும் உயர் அதிகாரிகள் வரும்போது சம்பளம் எடுத்து விட்டு செல்லக்கூடாது எனவும் இந்த பகுதியில் வந்த வியாபாரிகள் அதிகாரிகளை சிறைப்பிடித்து வைத்திருந்தனர். 100க்கும் மேற்பட்ட வியாபாரத்திலிருந்த சாலையை முழுவதுமாக பரபரப்பான சூழ்நிலை நிலவியது. மதுரவாயில் காவல்துறை சமரச பேச்சால் ஈடுபட்ட பின்னர் இந்த பகுதியிலிருந்து அதிகாரிகள் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்டனர். இது குறித்து வியாபாரிகளிடம் கேட்டபோது இதே போன்று தொடர்ந்து இவர்கள் இதே போன்ற சோதனையில் ஈடுபட்டு 2000 முதல் 10,000, 50,000 வரை அவர்கள் பணம் கேட்பதாகவும் குற்றச்சாட்டு வைத்தனர். இது போன்று நடைபெறாமல் இருக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர்களுக்கு டார்கெட் பிக்ஸ் செய்து அவர்களை அனுப்பி வைப்பதாகவும் இவ்வளவு பணம் வசூலிக்க வேண்டும் தங்களுக்கு உள்ளதாக அந்த அதிகாரிகள் தெரிவித்தாகவும் வியாபாரிகள் தரப்பில் குற்றச்சாட்டு வைப்பது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, விரிவான விவரங்களுக்கு நன்றி ஜெய்ஹரிஷ். Taste the Daily. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.